ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியலில் வந்து நம்ம மித்ராவையும் சுயம்பிலையும் இந்த ஊரை விட்டு அடித்து விரட்டணும்னு யாரெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம ஆனந்தி வந்து தீ மிதிக்க போகிறாங்க. அதனால் வந்து சுயம்பிலும் மித்ரா வந்து ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்க. அவங்க அவங்க அம்மா அப்பா வந்து இந்த குடும்பத்தை வந்து இந்த ஊரை விட்டே விரட்டணும். அந்த அளவுக்கு வந்து அந்த கோயிலோட நகையை வந்து களவாண்டுதாங்க. ஆளை வச்சு வந்து திருடிதாங்க. திருடிட்டு போய் அவங்க அம்மா அப்பா பேர் வந்து அந்த குடும்ப பேரை வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து திட்டம் போட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து மித்ரா வந்து ஏதோ திட்டம் போட்டு அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டு போய் ஒரு சாவி கொடுக்குறாங்க. ஒருவேளை வந்து அதில் இருந்தால் அந்த நகை வந்து திருடி வரும்னு நினைக்கிறேன். அதை வச்சு வந்து நம்ம மித்ரா வந்து ஏதோ திட்டம் போடுறாங்க. கண்டிப்பாக வந்து ஆனந்தி வந்து சென்னைக்கு வரக்கூடாது, அவள் வந்து இந்த ஊரில் தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி வந்து இப்படி சொன்னால் தான் வந்து நான் அந்த இருக்கிற எல்லாமே நான் உண்மையை ஒத்துவோம். ஆட்டம் அவங்க குடும்பத்தையும் வந்து பழி வாங்குற அளவுக்கு வந்து நான் வந்து நீங்கள் தான் கலாம்ன்றீங்க அப்படின்னு எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். அப்படி இப்படின்ட்டு நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து மிரட்ட வாய்ப்பு இருக்குது. மிரட்டி வந்து ஆனந்தி வந்து இந்த ஊரை விட்டு வரக்கூடாத அளவுக்கு வந்து ஏதோ 12 பெரிய திட்டமே போடுறாங்க மித்திரமும் சுயம்பிலும் வந்து. ஆனால் வந்து என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அடுத்தடுத்து எபிசோட பார்த்தான்னு தெரியும். ஆனால் வந்து நம்ம மித்ராவும் சுயம்பிலிங்கும் வந்து நம்ம சுயம்பிலிங்க வந்து என்ன திட்டம் போட்டுருக்காருன்னா, நம்ம ஆனந்தி வந்து தீ மிதிக்கிறாங்க. அந்த மிதிக்க போகும்போது வந்து ஒரு கட் அவுட் வந்து வெட்டி விடுறாங்க. அந்த கட் அவுட் வந்து ஆனந்தி மேலே விழுற மாதிரி காமிக்காங்க. ஆனால் வந்து அதை வந்து யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. ஆனந்தியே வந்து காப்பாற்றி விடுவாங்களா, இல்லாட்டா வந்து அன்பு மகன் வந்து ஓடுறாங்க ஆனந்தின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க அண்ணனும் வந்து ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. அதனால வந்து என்னதான் நடக்க போகுது தெரியல. ஒரு வேளை வந்து ஆனந்தி மேலே விழுந்துட்டுனா ஆனந்திக்கு பெரிய ஆபத்தாக வரும். அப்படி விழுந்த மாதிரி காமிச்சாங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து சென்னைக்கு போக முடியாது. அவங்க வந்து இந்த ஊர்லேயே வந்து வைத்தியம் தான் பார்க்க முடியும். அப்படி தான் வந்து நான் நினைக்கிறேன். இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ், லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்.